يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا كل نفس ذائقة الموت وإنما توفون أجورهم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை கேரளாவிலே பெய்த கனமழை வயநாடு பகுதியிலே அதிகமாக அந்த கனமழை பொழிந்து வெள்ள பெருக்கும் ஏற்பட்டு நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. அந்த நிலச்சரிவினுடைய விளைவாக ஏராளமான வீடுகள், ஏராளமான கெட்டிடங்கள் மண்ணுக்குள் புதைந்ததோடு பல உயிர்களும் அதிலே பலியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்குள்ள கணக்கின் அடிப்படையில் ஏறத்தாழ 350 பேருக்கு மேல அந்த நிலச்சரிவுல இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் அதில் சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல மீட்பு பணியே தொடங்கப்படாத நிலைதான் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புகள் இன்றைக்கு நாம் அதை பார்க்கிற பொழுது மத்த சமுதாயத்தினர்களுடைய பார்வை அது ஒரு மாதிரி இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய பார்வை இது போன்ற சம்பவங்களின் போது எப்படி இருக்க வேண்டும், இதை நாம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு 350 உயிர்கள் இதுவரை இறந்து போயிருக்கிறது. அந்த 350 நபர்களும் அந்த மழை பொழியக்கூடிய சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு மரணம் வரும் என்று நினைத்திருப்பார்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த இரவு நேரங்களில் கடுமையாக மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல உள்ள ஒரு இமாம் அறிவிப்பு செய்கிறார், கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பாதுகாப்பாக நீங்க இருந்துக்கிடுங்க, இதுல நமக்கு சில சேதாரங்கள் கூட ஏற்பட்டுள்ளலாம் என்று அறிவிப்பு செய்த இமாம் அடுத்த நாள் காலையில பார்த்தால் அந்த பள்ளிவாசல் மண்ணோடு புதையுண்டு போயிருக்குது. அவரும் மரணத்தை தழுவி இருக்கிறார். இப்படி அந்த மரணத்தை தழுவக்கூடிய அந்த இமாம் நினைத்து பார்த்திருப்பாரா? அடுத்த நபர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த நபர் அவருக்கு மரணம் வருகிறது என்று சொன்னால் இது போன்று கொத்து கொத்தாக மரணங்கள் ஏற்படுகிற பொழுது, இயற்கை பேரிடர்கள்ல மனிதர்கள் மரணிக்கிற பொழுது ஒரு பக்கம் அவர்கள் மீது நமக்கு அதிகமான வருத்தங்கள் ஏற்படுகிறது. அதுல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் என்ற ஒரு மனோநிலை நம்மிலே ஒவ்வொரு நபர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு விதமான பார்வை என்றால், இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டியது, நமக்கும் இந்த உலகத்துல மரணம் என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நிச்சயம் நாம ஒரு நாள் கண்டிப்பா இந்த உலகத்துல மரணத்தை சந்தித்தே ஆகுவோம். இந்த உலகத்தில் ஒருவன் மனிதனாக பிறந்து விட்டால் அவன் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை ஏதேனும் ஒரு வழிகளில் அடைந்தே தீருவான். இப்படி மரணத்தை எதிர்நோக்கக்கூடிய நாம் இது போன்ற அந்த சம்பவங்களின் பொழுது நாம என்ன படிப்பினைகளை நாம அடையணும், நாம மரணத்தை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன விஷயங்களை நம்மை தயார்படுத்தி வைக்க சொல்லுகிறதோ அது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அப்படி என்ன விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது? ஒருவன் மரணத்தை ஒருவனுக்கு மரணம் சம்பவிப்பதற்கு முன்பாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில தயார்படுத்த வேண்டிய செய்திகளாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க கூடியது. இன்னமா துவஃபௌன உஜூரஹும் யௌமல் கியாமா, இப்படி மனிதர்கள் எல்லாம் இறந்த பிறகு அவர்கள் செய்த அந்த செயல்களுக்கான பரிபூர்ணமான கூலி கியாமத் நாளில் தான் அவர்களுக்கு கிடைக்கும். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த உலகத்துல நாம என்னதான் சம்பாதித்திருந்தாலும், என்னதான் பெரிய பதவி சுகங்களில் அடைந்திருந்தாலும், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அதிகம் ஈடுபட்டிருந்தாலும் இது நமக்கு முழுமையான ஒரு கூலி கிடையாது. இந்த உலகத்தில் நாம கஷ்டப்பட்டு உழைச்சு அல்லாஹ் நமக்கு கையில பொருளாதாரத்தை தருகிறான் என்றால் இது நமக்கு பரிபூர்ணமான கூலி கிடையாது.
ஒவ்வொரு மனிதனும் மரணித்த பிறகு இறைவனிடத்துல பெறுவானே, அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிபூர்ணமான ஒரு கூலியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், ஃபமன் சுகுசிக அனின்னார், யார் அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த மறுமை நாளில் தன்னை முழுக்க முழுக்க நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டே உதுகிலல் ஜன்னா, தன்னை சொர்க்கத்தில் நுழைவித்துக் கொள்கிறாரோ, ஃபகது ஃபாஸ, அவர்தான் உண்மையிலேயே மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். ஆனால் ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாபுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் நம்மளை வெற்றி அடைய வச்சிடாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய அந்த மரணமும் எப்போது அவனுக்கு வரும் என்பதை சம்பந்தப்பட்ட நபருக்கு உணர்த்த மாட்டான். நான் இன்று 1 வருஷத்துல இறந்து போவேன், அல்லது இன்னும் ஒரு 5 வருஷத்துல இறந்து போவேன், என்னுடைய மரணம் என்னுடைய வீட்டுல நிகழும் அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல நிகழும் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர மாட்டான். அந்த மரணம் எப்போது ஒருவனுக்கு வரும் என்பது சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் இந்த மரணத்தை வைத்துவிட்டு அந்த மரணத்தை பற்றி நமக்கு எப்படி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறான். இந்த மரணம் எப்போது வேண்டுமானாலும் இந்த மனிதர்களுக்கு நிகழும். அப்படி மனிதர்களுக்கு நிகழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் எப்படி இருக்கணும், அதற்கு முன்பாக அவன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும், முழுக்க முழுக்க நரகத்திலிருந்து தன்னை காத்து கொண்டு வைத்து இருக்கணும். நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்துணை நல்லறங்களை நாம செய்யணும். இப்படி நாம் செய்தால்தான் நாம் உண்மையிலேயே மறுமை நாளில் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நம்மளை இது போன்ற காரியத்துல செய்ய வைத்து விடாது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறானே. இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து காக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினானோ, ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை செயல்பாடுகள் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான தீமைகள், அது தீமை என்று தெரிந்து கொண்டே சர்வ சாதாரணமா நம்ம செய்யறோமா இல்லையா? அந்த தீமையை செய்யறதுனால அல்லாஹ் நமக்கு என்ன தண்டனையை தருவான் என்பதை அறிந்து கொண்டே அந்த தீமையில் அலட்சியம் அன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையை நரகத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறோமா? அதே மாதிரி பல நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அது போன்ற காரியங்களை தேர்ந்தெடுத்து நாம செய்திருக்கிறோமா? அப்ப இதுலலாம் நாம் இன்றைக்கு அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இறைவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மரணம் வந்து விட்டால் அதற்கு பிறகு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்க முடியாது. பல நன்மையான காரியங்களை செய்யாம நான் விட்டிருக்கிறேன், இறைவா எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாலும் அல்லாஹ் அந்த மரண நேரத்துல நாம கொடுக்கக்கூடிய இறைவனிடத்துல வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை ஒரு காலம் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே நமக்கு அழகாக புரிய வைக்கிறான். மனிதர்களை நீங்கள் வாழக்கூடிய நேரத்திலேயே பல நன்மையான காரியங்களை செய்து விடுங்கள். அப்படி நன்மையான காரியங்களை செய்யாமல் மரணம் சம்பவிக்கிற பொழுது அப்போது அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைப்பானாம், இறைவா என்னுடைய உயிரை நீ இப்போது எடுத்து விடாது. ஃபீமா தரக்கு, நான் எத்தனையோ பல காரியங்களை செய்யாமல் விட்டு இருக்கிறேன், நான் செய்யாமல் விட்டிருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நன்மைகளை எல்லாம் செய்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அவகாசம் கொடு என்ற அந்த மரண நேரத்தில் மனிதன் ஒப்பாரி வைக்கிற பொழுது அல்லாஹ் எந்த ஒரு அவகாசத்தையும் தரமாட்டான் என்பதையும் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறானே. அப்ப இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் கொத்து கொத்தாக மரணம் நிகழக்கூடிய அந்த சம்பவங்களின் மூலம் நாம பெற வேண்டிய ஒரு பாடம், நாம் மரணத்தை சந்திக்கிற பொழுது அதற்குரிய ஏற்பாடுகளை இப்ப நாம தயார் பண்ணி வச்சிருக்கிறோமா? நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு பல நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறோமா? நம்மை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய அளவிற்கு பல தீமையான காரியத்திலிருந்து விலகி இருக்கிறோமா? அப்ப இதுலலாம் நாம் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு மரணத்தை தருவதற்கு முன்பாக நாம தயார் செய்ய வேண்டிய விஷயங்களில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், கடந்த காலங்கள்ல மனிதர் என்ற அடிப்படையில நாம எவ்வளவோ பல பாவங்களை செய்திருப்போம். பாவம் செய்யாத ஆட்கள் நம்மள யாராவது உண்டா? எல்லா நபர்களிடத்திலேயும் பாவங்கள் இருக்கும். சிறு பாவங்கள் என்று ஏராளம் செய்திருப்போம். இன்னும் சொல்ல போனால் பெரும் பாவங்களை கூட நாம கடந்த காலங்களில் எவ்வளவோ செய்திருப்போம். இப்படி அதிகமான பாவங்களை நிறைய செய்துவிட்டு அப்படியே நாம மறுமை நாள்ல போய் நின்னோம்னு வைங்க, நமக்கு மரணம் ஏற்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் இறைவனால் மன்னிக்கப்படாமல் அப்படியே மறுமை நாளில் போய் நின்றால் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் எடுத்து காட்டுகிறான்.
மறுமை நாள்ல ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, நபியே நீங்கள் அந்த பாவிகளை எல்லாம் பார்க்கணுமே, நிறைய தீமைகளை எல்லாம் செய்தவர்களை நபியே நீங்கள் மறுமை நாளில் பார்க்கணுமே. ஒவ்வொரு நபர்களும் எப்படி இருப்பாங்க? இறைவனிடத்துல கடுமையான அச்சமுற்றவர்களாக, எவ்வளவோ நான் தவறு பண்ணிருக்கிறேனே என்று கடுமையான அச்சமுற்றவர்களாக அந்த பாவிகள் நிற்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மறுமை நாள்ல பாவிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா நாம செஞ்ச அத்துணை செயல் ஏடுகளையும் அத்துணை செயல்களையும் பதிவு செஞ்ச அந்த ஏட்டை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். இப்படி கண்ணு முன்னாடி அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதை பார்த்து அந்த அடியான் சொல்வானா, மாலி ஹாதல் கிதாப், இது என்ன ஒரு புத்தகத்தை அல்லாஹ் நம்ம கையில தந்திருக்கிறார். லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, நான் செய்த அத்துணை சின்ன காரியத்தையும் ஒன்று விடாம இந்த ஏட்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நான் செய்த அத்துணை பெரும்பாவங்களையும் ஒண்ணு கூட விடாம அப்படியே இந்த ஏட்ல பதிவு செஞ்சிருக்குது. அல்லாஹ் இந்த ஏட்டை எனக்கு கொடுத்திருக்கிறானே, இந்த ஏடு தனக்கு தரப்படாமல் இருக்க வேண்டுமே என்று மறுமை நாளில் பாவிகள் புலம்புவாங்களே, அப்படிப்பட்ட புலம்பல்களுக்குள்ள நம்ம வந்து நிக்க கூடாது. ஏன்னா நாம மனிதன் அடிப்படையில கடந்த காலங்களில் எவ்வளவோ பல தவறுகள் செய்திருப்போம். அதே தவறுகளோடு நாம் அல்லாஹ்விடத்துல மறுமை நாளில் வந்து நின்றோமேயானால் நிச்சயம் அது நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக அமைந்துவிடும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றணும். அப்ப நம்ம அந்த பாவங்களை செய்தால் அதற்கடுத்து நாம என்ன செய்யணும்? கடந்த காலங்களில் ஏதோ மனிதன் அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏராளமான தவறுகளை செய்திருந்தால் இப்ப அல்லாஹ் நமக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான், மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். இப்ப இருக்கிற இந்த நிலையிலேயே நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களிலேயே நாம் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்காக தொழுகும் பொழுது, தொழுகை முடிந்த பிறகு எவ்வளவோ பல தேவைகளை துவா செய்யறமே, இறைவா எனக்கு பொருளாதாரத்தை கொடு, என்னுடைய நோயை நீ குணமாக்கிடு, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அங்கே அவங்களுக்கு நோய் நிவாரணத்தை நீ வழங்கி என்று எவ்வளவோ துவாக்களை செய்வதை போல நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் இறைவனிடத்தில் எடுத்து கூறி, இறைவா நான் இந்த தவறுகளை செய்திருக்கிறேன், இந்த தவறுகளை நான் உன்னிடத்தில் ஒப்புக்கொள்கிறேன், இந்த தவறை நீ எனக்கு மன்னித்து விடு என்று அந்த தவறுகளுக்காக நிச்சயம் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி அந்த மன்னிப்பு கேட்பதில் மாத்திரம் நாம் ஏதேனும் குறை வைத்தோமேயானால் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நிசாவில் எடுத்து சொல்லுகிறார். சில நபர்கள் இருப்பாங்க, நிறைய பாவங்களை செய்வாங்க, நிறைய பாவங்களை செய்துவிட்டு அவங்க அந்த பாவம் செய்த உடனே அல்லாஹ்கிட்ட அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்காம எப்ப அல்லாஹ் அவங்களுக்கு மரணத்தை நியமிச்சு வச்சுட்டானோ அந்த டயத்துல மலக்குமார்கள் வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல அப்போ அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்களாம். அல்லாஹ் அந்த மன்னிப்பை ஏத்துக்க மாட்டான். அதைத்தான் சொல்லி காட்டுகிறான், வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்த அந்த நேரத்துல தான் செய்த அந்த தவறுகளுக்காக எந்த அடியான் இறைவா நான் செஞ்ச பாவத்தை மன்னித்து விடு என்று கோரிக்கை வைக்கிறானோ அந்த அடியானுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. கால இன்னி துபுத்துல் ஆன், இறைவா நான் செய்த அத்துணை தவறுகளையும் இப்போது ஒப்புக்கொள்கிறேன், இப்போது உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று அந்த மரணம் சம்பவிக்கக்கூடிய நேரத்தில் யார் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்பானோ அந்த அடியானுக்கு அவனுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. அப்ப இதையெல்லாம் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம ஒவ்வொருவருமே எப்ப மரணிப்போம்னு தெரியாது. கடந்த காலங்களில் மனிதன் அடிப்படையில என்னென்ன தவறுகளை செஞ்சோமோ அந்த தவறுகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை, குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்மை படைத்த இறைவனிடத்தில் எடுத்து கூறி, இறைவா நான் இந்த தவறுகளை செய்து விட்டேன், இந்த தவறுகளை நீ என்னை மன்னித்து விடு என்று முழுக்க முழுக்க இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போமேயானால் இருக்கக்கூடிய அந்த நல்ல நிலைகளின் பொழுதே நாம் மன்னிப்பு கேட்டு விட்டால் அல்லாஹ் அதை மன்னிக்க போதுமானவன். ஆனால் நாம் திடகாத்திரமாக வாழக்கூடிய நேரத்தில் இதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் மலக்குல் மௌத்த கண்ணால பார்த்த பிறகு மரணம் நமக்கு இந்த டயத்தில் அல்லாஹ் நியமிச்சுட்டான், நாம இப்ப மௌத்தாகி போறோம் என்று அந்த நேரம் வந்த பிறகு அதற்கு பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மன்னிப்பு கேட்டால் அந்த பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே. அப்ப மரணத்திற்கு முன்னாடி நாம் நம்மளுடைய பாவ மன்னிப்பையும் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பாருங்களேன். எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முன்மாதிரி தானே. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல,
அந்த ரசூலுல்லாஹி அவங்களை பொறுத்த வரையில இன்னும் அந்த ரசூலுல்லாஹி அவங்களுக்கு அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான். அவங்க செஞ்ச முன் பாவத்தையும் மன்னிக்கிறேன், அவங்க செய்த பின்னாடி செய்ய இருக்கிற அந்த பாவத்தையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் உத்தரவாதமும் தந்து விடுகிறான். எந்த இறை தூதருக்கு தன்னுடைய முன் பாவமும் பின்னால் செய்ய இருக்கிற பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று உத்தரவாதம் தரப்பட்டதோ அந்த ரசூலுல்லாஹி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல 70 மர்ரா 70 தடவைக்கு அதிகமாக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்களாம். இன்னும் சில ஹதீஸ்ல 100 தடவைக்கு அதிகமாக, இறைவா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய தவறை மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, இறைவா நான் செய்த அந்த பாவத்துக்காக முழுக்க முழுக்க உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், நீ அந்த தவறை மன்னித்து விடு, நான் முன்பக்கமே மீண்டு வந்து விடுகிறேன் என்று இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பதாக நமக்கு நபிமொழிகள் இருக்குது. நபிமொழிகள்ல பார்க்கிறோமே. அப்ப முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, நாம் அப்ப அதை விட எவ்வளவு அதிகமாக நம்ம கூடுதல் கவனம் எடுக்கணும். நாம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு, தௌபா கேட்பதற்கு எந்த அளவிற்கு கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆனா இன்னைக்கு அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். இப்படியே நாம் சென்று கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்து விட்டால் அது நமக்கு கடுமையான ஒரு நிலையாக அமைந்துவிடும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அப்ப இதுல நாம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி நமக்கு மரணம் சம்பவிப்பதற்கு முன்பாக நாம செய்ய வேண்டிய பணிகளில் இன்னொரு மிக முக்கிய பணியாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகிறான். அன்ஃபிகும் மிம்மா ரஸக்னாஹும் மின் கப்லி ஐ யஅதி அஹதுகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமும் செஞ்சிருங்க. இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தர்றாம்னு வைங்க, நாம தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம். ஹலாலான அடிப்படையில அடுத்தவங்களை விட கூடுதலான சிரமத்தை எடுத்து நாம தான் பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம். நாம பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அல்லாஹ் அதுல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒண்ணு, நீ உழைத்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ் நான் உனக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தில இருந்து நீ உனக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நீ தர்மமும் செய்து பழகிவிடு. அப்படி தர்மம் செய்யக்கூடிய அந்த பழக்கம் இல்லாவிட்டால், மரணமும் வந்து விட்டால், அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குல் மௌத் வருவாங்க. உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் ஃபயகூல ரப்பி, அந்த அடியான் சொல்லுவானாம், என் இறைவா லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், என் உயிரை இப்ப எடுத்துறாத, எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு, இன்னும் சில காலங்கள் வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடு. நீ அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நீ சொன்னதை போல தர்மம் செஞ்சுட்டு வந்துடுற. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளாதாரத்துல நீ முன்னாடியே தர்மம் செய்ய சொன்ன, ஆனால் நான் அதுல கவனம் இல்லாம இருந்துட்டேன். இப்ப மலக்குல் மௌத் வந்து உசிரை கைப்பற்ற வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடு, கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்துட்டேன்னு சொன்ன, நான் சம்பாதித்த பொருள்ல இருந்து நான் வந்து உன் பாதையிலே தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன். இன்னும் சில நல்ல காரியங்களை கூட எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன், எனக்கு அதுக்குள்ள ஒரு வாய்ப்பை கொடு என்று கேட்கும் பொழுது அப்போது அல்லாஹ் தஆலா வாய்ப்பு தருவானா? சரி, இதுவரை உணராமல் இருந்த மனிதன் மலக்குல் மௌத்தை பார்த்த பிறகு தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான். அவன் எண்ணத்துக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம் என்று அல்லாஹ் தருவானா? அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், ஒரு அடியானுடைய அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த தவணை வந்து விட்டால் கொஞ்சம் கூட அவனை நம்ம பிற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு கேட்டாலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரமாட்டானே. அப்ப அந்த மாதிரியான கஷ்டப்படக்கூடிய மரணத்தை சம்பவிக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம வந்து எதுவுமே தர்மம் செய்ய முடியாது. இப்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்துல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நம்ம சொந்த பந்தங்களுக்கு, உறவுக்காரர்களுக்கு, தெருவில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு நம்மால் கொடுத்து உதவி செய்ய முடியுமோ அப்படி நாம் உதவி செய்து தர்மம் செய்து வைத்துக் கொண்டோமே ஆனால் அதற்கு பிறகு நாம் மரணத்தை சம்பவித்த நமக்கு மரணம் வந்தாலும் அதுக்காக நம்ம அதிகமாக சிரமப்பட வேண்டிய ஒரு நிலை வராது. அந்த தர்மம் போன்ற காரியங்களில் ஈடுபடாவிட்டால் அப்ப அந்த நேரத்தில் நமக்கு மரணம் வரும் பொழுது நாம தர்மம் செய்ய நினைப்போம், ஆனால் நாம் நினைத்தாலும் செய்ய முடியாத அளவிற்கு மிக கடுமையான ஒரு நிலையாக அமைஞ்சிடும். அப்ப இதுலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும். அதே மாதிரி நமக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்திலையும் நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும். நம்மள குறிப்பாக நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அதுல வந்து மைனஸா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில அல்லாஹ் தஆலா எல்லா நபர்களையுமே பொருளாதாரத்துல ஒரே நிலையில வைக்கல.
அல்லாஹ் தான் நாடிய நபர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமா வாரி வழங்குறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை குறைச்சும் கொடுக்கறான். அது எதுக்கு அல்லாஹுல ஒரு ஆளுக்கு அதிகமா வழங்குற? எல்லாம் அல்லாஹுடைய கையில உள்ள ஒண்ணு. நாம் இந்த உலகத்துல அந்த பொருளாதாரத்திற்காக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால்தான் அவன்கிட்ட இருந்து நமக்கு அதிகமான பொருளாதாரங்கள் கிடைக்கும். இது ஒரு தனி கான்செப்ட். இன்னைக்கு சில நபர்கள் கடுமையான கஷ்டத்துல இருக்கும் பொழுது அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்னும் சில நபர்களை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, சாதாரண நிலையாகத்தான் இருப்பாங்க. அப்படி சாதாரண நிலைகளிலேயும் சும்மா சும்மா அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிக்கிட்டு அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக அந்த கடன்ல போய் விழுந்து அந்த கடனை அடைக்கிறதுல கூடுதல் கவனம் இல்லாமல் இன்றைக்கு பல நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த கடன் சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்களேன். அல்லாஹுடைய தூதர் அந்த கடன் தொடர்பாக எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துறாங்க. பொதுவாக மனிதர்களுக்கு பல்வேறு துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிற பொழுது அதுல ஒரு துவாவுல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புகுலி வல் ஜுபனி வ தலஇ தைனி வ கலபத்தி ரிஜால். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 விஷயத்துல இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறாங்க. இறைவன் நான் உங்க கோலத்தனத்துல இருந்து பாதுகாப்பு கேட்கிறேன், கஞ்சத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன், இயலாமையிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன், சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொல்வதை போல அதுல கூடுதலாக சொல்லுகிறார்கள் அந்த கடன் தொல்லைகள்ல இருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன். நான் அடுத்தவன்ட்ட போய் கைகட்டி நிக்கிற ஒரு நிலை எனக்கு தந்துராத, பிறர் நம்பி நான் என்னுடைய குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய நிலையில என்னைய வச்சிராத, என்னைய பொருளாதாரத்தில் அதிகம் அதிகம் தன்னிறைவு பெற்றவனாக ஆக்கி நீ எனக்கு தரக்கூடிய பொருளாதாரத்துல பரக்கத் செய்யி, ஆனால் நான் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கக்கூடிய அந்த ஒரு நிலை எனக்கு தந்துராத என்று அல்லாஹுடைய தூதர் அந்த கடன் வாங்குற விஷயத்துல இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கோருனாங்களே. என்னைக்காவது நம்ம அப்படி பாதுகாப்பு கோரி இருக்கிறோமா? அப்படி பாதுகாப்பு கோரக்கூடிய நபர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்தால் அற்ப விஷயங்களுக்கெல்லாம் அல்லது ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன்ல போய் விழுவாங்கள. இது ஒரு கட்டத்தில் அந்த கடன் நம்மளை எங்க கொண்டு போய் தள்ளுது? வட்டியில கொண்டு போய் தள்ளி விடுகிறது. எல்லா நபர்களும் வட்டி இல்லாம கடன் கொடுக்கறது இல்லை. அப்ப நமக்கு பொருளாதாரம் தேவை இருக்குது, வீட்டுல நிறைய பொருட்களும் வாங்கி வைக்க வேண்டி இருக்குது. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறது? நம்ம இஎம்ஐல வாங்கிக்குவோம் அல்லது இன்ஸ்டால்மெண்ட் முறையில பொருளாதாரத்தை வாங்கிக்குவோம் என்று இப்படி ஏதேனும் ஒரு வகைகள்ல நம்ம வட்டியில போய் விழக்கூடிய நபர்களாக இருக்கிறோமே. அப்ப ஒரு பக்கம் நம்மள மார்க்கம் தடுத்திருக்கிற வட்டியில கொண்டு போய் தள்ளுது, இன்னொரு புறம் எதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதுல நம்மள சர்வ சாதாரணமா கொண்டு போய் தள்ளுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடன் வாங்குறது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு என்ன செய்யல, நம்மளால வாழவே முடியல. நமக்கு அடுத்தவங்கள்ட்ட வாங்கியே தான் ஆகணும், அப்படி இல்லாத நம்ம வாழ்க்கையை கொண்டுவே போக முடியாது என்கிற அளவிற்கு நாம் நெருக்கடியில தள்ளப்பட்டால்தான் நாம் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கணுமே ஒழிய இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக இந்த அற்ப உலகத்துல உள்ள வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னைக்கு நம்ம கடன்ல போய் விழுந்துகிட்டு இருக்கிறோமே. சில நபர்கள் சரி எவ்வளவு நாள் நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, சரி வாங்கின கடனை அடைக்கணுமே, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பல நபர்கள் அந்த கடனை அடைக்காதவர்களாக மௌத்தாகக்கூடிய நபர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயும் நமக்கு மரணம் வந்துடக்கூடாதுங்க. நாம அடுத்தவங்கள்ட்ட பொருளாதாரத்தை வாங்கி அந்த பொருளாதாரத்தை அடைக்காத நிலையில நமக்கு மரணம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒருவேளை அந்த கடனை நம்மளுடைய பிள்ளைங்க யாருமே பொறுப்பேற்றுக்கிடாம இப்படியே விட்டு விட்டார்கள் என்றால் மறுமை நாள்ல கடனாளி நிற்பாங்களே, இறைவா இவன் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்தான், 30,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தான், எனக்கு அந்த காசை கொடுக்காம விட்டுட்டா என்று மறுமை நாளிலே நின்னால் மறுமை நாள்ல நம்ம என்ன செய்ய முடியும்? அங்க ஏதாவது நம்ம பொருளாதாரம் சம்பாதிச்சு அவனுடைய கடன் அங்க அடைக்க முடியுமா? கஷ்டப்பட்டு நாம சேகரித்த அந்த நன்மைகளை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடக்கூடாது. அப்ப இந்த கடன் விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கினாலும் அந்த கடனை உடனே அடைக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நாம வச்சுக்கிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் முக்கியத்துவமும் கொடுக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு முறை ஒரு ஜனாசா அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு வரப்படுகிறது தொழுகை நடத்துவதற்காக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹல் அலைஹி மின் தைனுன், இந்த இறந்து போன அந்த நபருக்கு கடன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது காலு லா, சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இவர் எதையுமே கடன் வாங்கல என்று சொன்ன உடனே ஃபஸல்லா அலைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபருக்கு தொழுகை நடத்தினார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம்.
திரும்ப அதற்கடுத்து சும்மா உத்தியபி ஜனாசத்தின் உகுரா, இன்னொரு ஜனாசா அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு வரப்படுகிற பொழுது அப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஹல் அலைஹி மின் தைனின், இவருக்கு கடன் எது இருக்குதான்னு கேட்கறாங்க. அப்ப காலு நஅம், சஹாபாக்கள் ஆமா இவர் கடன் வாங்கி கடன் அடைக்காமலே இறந்து போயிட்டாரு என்று சொல்லுகிற பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன், சல்லூலி சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக்கங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்துல ஒருவருக்கு தொழுகை நடத்துறாங்கன்னு சொன்னா அது அதிகமான சிறப்பை பெற்று தரக்கூடிய ஒண்ணு. ஆனா கடன் வாங்கி அந்த கடனை அடைக்காம இறந்து போனவரை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன், உங்க தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக்கங்க என்று சொன்ன உடனே அந்த சபையில் இருக்கக்கூடிய அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்றாங்க, அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிடுறேன், நீங்க அவருக்கு தொழுகை நடத்துங்க என்று கோரிக்கை வச்ச உடனே சல்லா அலைஹி, இப்படி அவருடைய கடனை அடைப்பதற்கு ஒரு பொறுப்பேற்ற உடனே அவருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தினாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எவ்வளவோ தவறு செய்தவங்க அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்தினாங்களே. இறைவனுக்கு இணை வைத்தவர்களுக்கு தொழுகை நடத்தல, தற்கொலை பண்ணவங்களுக்கு தொழுகை நடத்தல, இது வல்லாத மற்ற அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்துகிற பொழுது இந்த கடன் வாங்கின நபருக்கு நான் தொழுகை வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விலகுகிறார்கள் என்றால் அப்ப அந்த கடன் விஷயத்துல நாம எவ்வளவு கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இன்னொரு நபிமொழியில சொல்றாங்க, ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான் என்றால், ஷஹீதாக மரணிக்கிறான் என்றால், ஷஹீதுடைய அனைத்து பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய இறைவன் இல்ல தைன், அவன் ஏதேனும் கடன் வாங்கி சென்றிருந்தால் அந்த குற்றத்தை மட்டும் அல்லாஹ் மன்னித்து விட மாட்டான். கடன் வாங்கி கடனை அடைக்காமலேயே ஒரு போர்க்களத்துக்கு போறான், அல்லாஹ்வுடைய பாதையில இறந்து போயிடுறான், ஷஹீத் ஆயிடுறான். ஷஹீத் என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய உயர்ந்த ஒரு பதவிதான். அது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவன் செய்திருந்தாலும் இந்த கடனை தவிர மற்ற தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் அப்ப அந்த கடன் விஷயங்கள்ல நாம இவ்வளவு கவனத்தோடு இருக்கணும். அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கூடுதல் கவனம் எடுத்து இன்றைக்கு அங்கங்க நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், அங்கங்க நடைபெறக்கூடிய அந்த மரண செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்த வேண்டிய பாடங்களாக, நமக்கும் இந்த உலகத்துல எப்பயோ ஒரு நாள் மரணம் இருக்கிறது, நாம் மரணத்தை சம்பவிப்பதற்கு முன்பாகவே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடிய நபர்களாக இருக்கணும். அதிகமான நன்மையான காரியங்கள் செய்து நம்ம சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு பல நன்மைகளை செய்யணும். நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடிய அத்துணை தீமையான காரியங்கள் இருந்து விலகணும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து அதிகம் தான தர்மம் செய்யணும். அந்த கடன் போன்ற விஷயங்களில் இருந்து முற்றிலும் விலகி இருக்கக்கூடியவர்களாக, அல்லது கடந்த காலங்களில் கடன் வாங்கி இருந்தாலும் அதனை உடனே அடைக்கக்கூடிய அந்த நன்மக்களாக நாம இருக்கணும். இதுவெல்லாம் நாம இது போன்ற நிகழ்வுகளில் இருந்து பெற வேண்டிய பாடங்களாக இருக்கிறது. அந்த பாடங்களை முறையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று பல நன்மையான காரியங்களில் பயணித்து அந்த நன்மையிலேயே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு மரணம் வருவதற்கு முன்பாக பல நன்மையான காரியங்களில் ஈடுபடும் என்பன போன்ற செய்திகளை முதலாவது உரையில கண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு மரணம் வருவதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்திலேயே நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். பொதுவாக இந்த ஏகத்துவ கொள்கையில பயணிக்கக்கூடிய நபர்கள், நாம இப்ப தௌஹீத் கொள்கைக்கு வந்துட்டோம். நம்மள்ட்ட ஆரம்பத்துல என்னென்ன தீமைகள் இருந்ததோ அந்த தீமையிலிருந்து விலகி வந்துட்டோம். அதே போல வணக்க வழிபாடுகள் நம்மால இயன்ற அளவிற்கு நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஷிர்கான காரியத்திலிருந்து முற்றிலும் விலகி வந்துட்டோம். பிதஅத்தான காரியத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத வகையில நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கிட்டோம். அப்ப இது போன்ற அந்த நன்மையான காரியத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய மரணமும் கடைசி வரை இதுல இருந்துட்டு போயிடும் என்று அந்த விஷயத்துல சில நபர்கள் ஒரு அசால்ட்டாக இருக்கிறாங்க. இப்ப நம்ம கொள்கையை விட்டு வெளியே போகலையே, கடைசி வரை இந்த கொள்கையைத்தானே பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சில நபர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒருவர் தற்பொழுது இருக்கக்கூடிய நேரத்துல பல நன்மையான காரியங்களை செய்து வந்தாலும், கொள்கையில சரியாக இருந்து வந்தாலும், அவருடைய கடைசி கட்ட வாழ்க்கை இருக்குதே அது சில நேரங்கள்ல மாறியும் அமைந்து விடலாம். நாம அதுல கூடுதல் கவனத்தோடு இல்லைன்னு சொன்னா
ஒரு அசால்ட்டாக பொடுபோக்குத்தனமாக நாம இதுல இருந்துட்டோம்னு சொன்னால் சில நேரங்கள்ல நம்மளுடைய அந்த இறுதி முடிவு என்பது வேற மாதிரி கூட மாறி போயிடும். அது அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய காலத்துல நடந்த ஒரு போர்க்களத்துல நடந்த ஒரு செய்தியை வச்சு நமக்கு அழகான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சில காலத்துல ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த யுத்தத்துல முஸ்லிம் படைகள்ல ஒருவர் மற்ற நபர்களை விட ரொம்ப அதிகமாக வீர தீரத்தோட அவர் போர் புரிந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு மற்ற சகாபாக்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு மற்ற ஆட்களை விட கூடுதல் கவனத்தோட வீர தீரமா போர் செய்யறாரு, இவர் சொர்க்கவாசிகள்ல ஒருவராக இருப்பார் என்று மற்ற நபர்கள் சொல்லுகிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகத்துல உள்ள ஒருவராக இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு முன்னறிவிப்பு பண்றாங்க. அந்த செய்திகளை கேட்ட சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான ஆச்சரியமா இருக்குது. முஸ்லிம் படையில தான் இருக்கிறாரு, அடுத்தவங்களை விட போர்க்களத்துல நல்ல வீரதீரமா தான் செயல்படுறாரு. ஆனா இவரை பார்த்து நபர்கள் எல்லா நபர்களும் புகழும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை நரகவாசின்னு சொல்றாங்களே, ஒன்னும் புரியலையே என்று அந்த நபித்தோழர்கள் நினைக்கும் பொழுது அதுல ஒரு நபித்தோழர் என்ன பண்றாங்க, சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நபரையே பின்தொடர்ந்து போறாங்க. சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போம், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நரகவாசின்னு சொல்லணும் என்று பின்தொடர்ந்து போகிற பொழுது அப்பதான் ஒரு நிகழ்வை பார்க்கிறாங்க. நல்ல முறையில வீரதீரத்தோடு போர் செய்த அந்த நபர் ஒரு கட்டத்துல எதிரியினால காயப்படுத்தப்படுறாங்க. அந்த காயம் கடுமையான வலியை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அந்த வலியை தாங்க முடியாம அவங்க பயன்படுத்தி அந்த வாளை தரையில நட்டி வச்சு தன்னைத்தானே அதுல தற்கொலை பண்ணிக்கிடுறாங்க. இந்த செய்தியை பார்த்து அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து எடுத்து சொல்றாங்க அந்த நபித்தோழர், பின்தொடர்ந்து போன அந்த நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபித்தோழர்களை மீண்டும் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ண சொல்ல, எல்லாரும் ஒரு இடத்துக்கு குழுமுங்க என்று குழும சொல்றாங்க. சஹாபாக்கள் அனைவரும் அந்த இடத்துல குழுமும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பி ஹவாதீமிஹா, ஒரு மனிதன் செய்த அந்த செயல்களுக்கான அந்த கூலி என்பது எப்ப அல்லாஹ் தருவான், ஒரு காரியத்தை செஞ்ச உடனே அவங்களுக்கு அதுக்குள்ள கூலி கிடைச்சிடாது. பி ஹவாதீமிஹா, அவன் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய அந்த கடைசி நேரம், அவனுடைய அந்த இறுதி முடிவு எப்படி இருந்துச்சு, அவங்க நல்ல ஆரம்பத்துல கொள்கையை பின்பற்றி விட்டு கடைசி நேரத்தில் அந்த கொள்கையிலிருந்து தடம் புரண்டு விட்டால் அல்லாஹ் தஆலா அவன் செய்த அவ்வளவு நன்மைகளுக்கு கூலி கிடைக்காது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய அந்த செயல்கள் எல்லாம் பி ஹவாதீமிஹா, அவனுடைய இறுதி முடிவை பொறுத்து தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப நாமும் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை இப்ப தௌஹீத் கொள்கையில் பயணித்தாலும், இப்ப பல நன்மையான காரியத்தை செய்து வந்தாலும், இப்ப பல தீமைகளிலிருந்து விடுபட்டு வந்தாலும், இந்த நிலை நம்மளுடைய கடைசி காலகட்டம் வரை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கணும். அதுல என்றைக்காவது ஒரு நாள் நம்மள்கிட்ட ஒரு மந்த நிலை ஏற்பட்டாலும் உடனே நாம் அதுல சுதாகரிக்கணும். இல்ல இதுல நாம கொஞ்சம் மந்த நிலையா இருக்கிறது சரியில்லை, கொள்கையில் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சரியில்லை, அல்லது வணக்க வழிபாடுகள் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நம்மள்கிட்ட குறையிறது சரியில்லை என்று அப்படி ஒரு சந்தர்ப்பங்களை நமக்கு குறையக்கூடிய ஒரு நிலை நமக்கு தெரிந்தாலும் உடனே அதை சுதாகரித்து அதை திருத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்துறாங்க. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அறிவுரையும் அதுதான். தன்னுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்ன அந்த அறிவுரையாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, யா புனைய ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், என்னுடைய அருமை மகனே, நீ உன்னுடைய கடைசி காலகட்டம் வரை நீ முஸ்லிமாகத்தான் மரணிக்கணும், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் மரணித்து விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொன்னார்களே. இந்த அறிவுரையையும் நாம மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முறையாக மார்க்கத்தை கடைபிடித்தாலும் இது நம்மளுடைய கடைசி காலகட்டம் வரை தொடர வேண்டும் என்பதுல நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும். எப்ப அதுல ஒரு மந்த நிலை நமக்கு ஏற்படுகிறதோ அப்போதே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சுதாகரித்துக் கொண்டோமேயானால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மரணம் வரக்கூடிய கடைசி காலகட்டம் வரை இந்த நன்மையான காரியத்தில் நம்ம தொடர்ச்சியாக இருக்கலாம். இப்படி நாம் இருந்தால்தான் நாம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்துல அதிகமான கூலியை பெற்று சொர்க்கம் செல்ல முடியும். அப்படி சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.